ஜிப்மர் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஜிப்மர் யானத்தில் நர்சிங் ஆஃபீஸர் பணியிடத்தை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. எய்ம்ஸ், நியூ டெல்லி. நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள். லெவல் 7 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, குரூப் பி போஸ்ட்டு. ஜிப்மர் யானம், ஜிப்மர் காரைக்கால் மற்றும் ஜிப்மர் புதுச்சேரியில் தான் வந்து வேகன்சி இருக்குது. பாண்டிச்சேரி ஜிப்மரில் தான் வேகன்சி இருக்குது. மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள். மினிமம் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட் அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்த கேண்டிடேட், நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட், நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட், 2 வருடம் 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஜிப்மர் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் யானத்துக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். 3000 ரூபாய் வந்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்க்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2400 ரூபாய் பே பண்ணணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் மார்ச் 16, 2026. சரிங்களா. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 11, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 30. சரிங்களா. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது கஷ்டம். சரிங்களா. அதுக்கப்புறம் விண்டோ ஓப்பன் பண்ணது, கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது எடிட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/3/2026. eimsexams.ac.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காமிக்கணும். அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அந்தந்த கேட்டகரிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருடம், ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருடம், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 10 வருடம், பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசி அப்படின்னா 13, பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சிஎஸ்டினா 15, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய சர்வீஸ் ப்ளஸ் 3 வருடம். இந்த மாதிரி அந்தந்த ஏஜுக்கும் கேட்டகரிக்கும் ப்ராப்பராக சர்டிஃபிகேட்ஸ் ஃபார்மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் ப்ராப்பராக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா. அதே மாதிரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ஃபில்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான், உங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான். அதனால் அதனுடைய மதிப்பெண் வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கோ செலெக்ஷனுக்கோ எடுத்துக்க மாட்டாங்க. மெயின்ஸோடைய மார்க்ஸ் என்னவோ அதுதான் வந்து எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்க்ரீனிங் மாதிரி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் நடக்கும். ஆன்லைனில் முடித்ததுக்கப்புறம் அதில் எவ்வளோ பேர் கிளியர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும். செகண்ட் ஸ்டேஜில் எடுக்க மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும், மெரிட் லிஸ்ட் இருக்கும். சரிங்களா. ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அதே மாதிரி செக்ஷன் வைஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். ஒன்ஸ் ஒரு செக்ஷன் முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அடுத்த செக்ஷனுக்கு போகும். அந்த மாதிரி பேசிஸில் தான் வந்து அதாவது செலெக்ஷனும் இருக்கும். சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. நன்றி.